வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக 887வது பாடல். என்ன பாடல்? திருமூலரின் திருமந்திர பாடல் தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம், ஆமே திருக்கூத்து அனைவரத்து தாண்டவம், ஆமே பிரளயமாகும் ஆத்தாண்டவம், ஆமே சங்கரத்து நீ தாண்டவங்களே அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஆமே அப்படின்ற வார்த்தை நம்ம யோசிச்சு பார்த்தா இது எந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா, சர்ச்சில் சொல்லுவாங்க. எது சொன்னாலும் ஆமே ஆமேன்னுவாங்க. சரி, எல்லாம் ஒத்துக்கிறோம் அப்படின்ற தன்மையில் வரும். அந்த ஆவும் மேவும் பிரிங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஹா என்ன ஒரு அற்புதம் அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஆஹா இறைவன் நம்மை உணர்த்துவதற்கு வந்துள்ள நாம் அதை உணர்கிறோம் பாருங்க. ஆஹா அப்போ மே அப்படின்னா ஆமான்னு ஒத்துக்கிறோம். இறைவன் இல்லைன்னா என்னங்க இருக்குது? என்ன இடத்து இறை சக்தி இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒருத்தர் கேட்டாங்களாம், நீங்கள் என்ன இறைவா பண்ணுறது? நானே செஞ்சுட்டு போவோமே. சரி செய்ப்பா, என்னப்பா செய்வேன்? நான் மண்ணை எடுத்து செய்வேன் அப்படின்னு. அப்போ மண் எங்கேருந்து வந்துச்சு? அது இறைவன் இயற்கை தானே. அப்போ இறைநிலை இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. சொல்லுவாங்க, ஒரு விளக்கு ஏற்றணுன்னா அது எந்த திசையை பார்த்துட்டுனா எந்த திசையும் சொல்ல முடியும்? எல்லா திசையிலையும் தான் இருக்குது. அப்போ இறை சக்தி எல்லா இடத்துக்குள்ளேயும் இருந்து இயங்கி கொண்டு தான் இருக்குது. அப்போ ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம். பொன் அம்பலம், அம்பலம் அப்படின்னா விரிந்து விரிந்து விரிந்து, பொன் என்றால்னா விலை மதிப்பு இல்லாத ஒரு இறை சக்தி. அப்போ அந்த பொன்னம்பலத்தை, அதை பொன்னம்பலம்னு பேர் வைக்கிறாங்க பாருங்க. அதோட இப்போதான் அர்த்தம் புரியுது நம்மளுக்கு. அப்போ பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம். இதை நம்ம என்ன எவ்வளோதான் நீங்கள் கண்டுபிடிச்சி என்னதான் செஞ்சாலும் இறைவனுக்கு மீறி நம்மளால் என்ன பண்ண முடியும்? இறை சக்திக்கு மீறி எதுவுமே பண்ண முடியாது. அக வாழ்க்கை வாழறதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. அதை சொல்கிறேன். அடுத்தது ஆமே திருக்கூத்து அனவரத்து தாண்டவம். ஆமாம் ஒத்துக்கிறேன். திருக்கூத்து பிரபஞ்சம் முழுவதும், பேரியக்க மண்டலம் முழுவதும் யார் இயக்கிறார்? யார் நடத்துகிறாங்க? இதெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது யாராலே, இரவில் வானில் மின்மினி போல் கண்ணில் படுபவை அவை என்ன? இதுக்கெல்லாம் அதிகாரி யார்? எப்படிங்க? காலையில் 6 மணி 5:30 6 மணிக்கெலாம் சூரியன் வருது, சாயந்தரம் 6 மணிக்கெலாம் அஸ்தம் ஆகுது, உதயமும் அஸ்தம் ஆகுது. அமாவாசை இருட்டு ஒரு நாள் சமாளித்து கஷ்டமாகுது, சந்திரனோட ஒரு அருமை தெரியுது. இதெல்லாம் யார்? 29 நாட்களுக்கு ஒரு சுழற்சி முடித்துது. அப்போ இதுதான் நான் இப்படிதான் நடந்து திருக்கூத்து தாண்டவம் ஆடுது. திரு என்றால் இறைவன், இறை சக்தி. ஆனால் நம்ம என்னன்றோம், நாம தான் ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டோம் அப்படியே நான் தான் அப்படின்னு. அது நாம் செய்யறதையும் இயக்கிறது யாருன்னா இறைவன். திருக்கூத்து அனைவரத்து தாண்டவம். ஆமாம் ஒத்துக்கிறேன். பிரளயம் ஆகும் அத்தாண்டவம். அந்த தாண்டவம். வானத்தில் மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சிடி அக்கச்சி. வள்ளலார் சொன்னது. அப்போ மயிலாட கண்டேன்னா நாங்கள் பல கோடி நட்சத்திரம் நிறைந்துள்ள பார்க்குறோம். மயில் எப்படி குயிலாச்சு? அப்படியே இருட்டாயிடுச்சு. குயில் என்றால் இருட்டு. அமாவாசை இருட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ஸ் பார்க்கலாம். ஆனால் பகலை தெரியுதானா? இல்லை. ஆனால் என்ன பண்ணுங்க, அங்கே என்ன இருக்குது? இருளை ஒழித்தால், இது வெளிச்சத்தை கழித்தால் இருளே மிஞ்சும், ஒளியை கழித்தால், சத்தத்தை கழித்தால் மௌனமே மிஞ்சும். இதெல்லாம் எது? இதுதான் பார்த்தீங்கன்னா பிரளயம். அந்த பிரளயம் தான் நாம் அண்டமாக, அணுக்கோடிகளாக, பஞ்சபூதங்களாக, அறிவு முதல் 5 அறிவுப்படுத்த விலங்கினம் வரை 6வது அறிவுப்படுத்த மனிதனாக பரிணாமத்தி இருக்கிறோம். ஆஹா என்ன ஒரு அற்புதம்! என்ன ஒரு இது ஒத்துக்கிறோமா இல்லையா? ஆமான்னு எவ்வளோ உணர்ந்திருந்தா திருமூலர் இந்த வரிகளை எழுதியிருப்பாரு. அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இரையாற்றல் மனவளக்கலை மூலயமா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அது நம்ம யாரோட கிஃப்ட்டு? நம்ம 7 தலைமுறையில் யாரோ செஞ்ச புண்ணியமோ, யார் செஞ்ச புண்ணியமோ, நல்ல ஒரு குரு நம்மளுக்கு அமைஞ்சிருக்காங்க. அப்போ அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, அதே தான் அந்த பிரளயமே அதே தாண்டவம் தான் ஆடுது. அப்போ ஆமே சங்கரத்து அருதான் தாண்டவங்களே. என்ன அர்த்தங்க? ஆமாம் ஒத்துக்கிறேன். அதே இறைவன் தான் உயிராக உடலாக நமக்குள் அருமருந்தாக தாண்டவமாக ஆடிக்கொண்டிருக்கிறது. சுவாமிஜி சொல்லுவார் பாருங்க ஒரு வார்த்தை, ஒரு பிடி உணவு கொடுங்க,
யாராவது ஒரு சட்டு ரத்தத்தை எடுத்து தருவாங்களே? எவ்வளோ ஒரு ஆச்சரியம், அற்புதம்! இதெல்லாம் செய்து யாரு? உணவை ரசமாக, ரத்தமாக, தசையாக, கொழுப்பாக இதெல்லாம் மாற்றுறது யாரு? இறைவன், இறை சக்தி. அந்த ஓட்டத்தை சரிப்படுத்துறதும் நம்மளை நடத்துறதும் எல்லாமே அந்த தாண்டவன் தான், இந்த பொன்னம்பலத்தன் தான். அந்த பொன்னம்பலத்தை உணரக்கூடிய தகுதி நம்மளுக்கு இறைவன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்ல. அதாவது நாங்கள் மாதா பிதா குரு தெய்வம். நாங்கள் என்னத்தங்க, முதல்ல அன்னை தந்தையை விட வேலை உலகத்தில் தெய்வம் கிடையவே கிடையாது. அவங்கள வணங்கினாவே நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் சக்ஸஸ் ஆவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதன் மூலிமா வரக்கூடிய குரு கருமைய தொடராக மனவள கலையிலுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு குரு கிடைச்சிருக்காரு. அந்த குருவை பிடிச்சிட்டோம் அப்படின்னா தெய்வ நிலையை கண்டிப்பாக அந்த ஆனந்த கூத்தை நாம் தவத்தின் மூலமாக உணரலாம். வாழ்க்கையும் நாம் ஆனந்தமாக அற்புதமாக ஆஹா என்று சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க்கையில் நாம் வரைமுறைப்படுத்தி கொண்டு செயலாக்குவோம். வாழ்க வளமுடன். சிந்திப்போம்.